சனாதன இந்து தர்மத்தை உயிரோடு காப்பாற்றி விட முடியும், வைத்து விட முடியும்னு நினைக்கிறது எப்படி தெரியுமா? சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது மட்டும் இல்ல, மெக்கலே எஜுகேஷனை தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன கொடுமை பாருங்க. ஹாப்பி கோஎக்ஸிஸ்டிங் மட்டும் இல்லைங்க, ஃபிளரிஷிங் சிவிலைசேஷனா நாம இருந்தோம், இருப்போம். அந்த சிவிலைசேஷனல் கண்டியூசிவ் தர்மம் நம்ம சனாதன இந்து தர்மம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷனை மட்டும் ஐலண்ட் மாதிரி இந்து மதத்துக்காக வச்சிருந்து சனாதன இந்து தர்மத்தை உயிரோடு காப்பாற்றி விட முடியும், வைத்து விட முடியும்னு நினைக்கிறது எப்படி தெரியுமா? உங்க கிட்னி, லிவர், இன்டெஸ்டைன், கை, கால், கண் எல்லாத்தையும் வெட்டி தூக்கி போட்டு உங்க ஹார்ட்டை மட்டும் வச்சிருந்து அப்படியே அது துடிக்கிறதுக்கு ஆர்டிபிஷியல் மெஷின்ஸ் வச்சு அந்த ஹார்ட்டை துடிக்க வச்சிட்டு இருந்தா அப்ப நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தமா? வெறும் ஆர்கனைசேஷன் மூலமா சனாதன இந்து தர்மத்தை உயிரோட வச்சிட முடியும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கொடுமை என்னன்னா, அடுத்த தலைமுறைக்காவது சனாதன இந்து தர்மம் முழுமையாக கிடைக்க வேண்டும், மலர வேண்டும், மீண்டும் வாழ வேண்டும் நினைக்கிற அந்த மக்கள் அவர்களுடைய பணம் கூட சனாதன இந்து தர்மத்தின் தத்துவங்கள், சத்தியங்கள், வாழ்க்கை முறை இவைகளுக்கு விரோதமான மெக்கலே எஜுகேஷனை தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன கொடுமை பாருங்க. சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது மட்டும் இல்ல, அந்த சூனியம் அழிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தா என்ன பண்றதுக்காக சொந்த காசுல தூக்கு கயிறையும் வாங்கி கீழே சூனியத்தையும் கழுத்துக்கு தூக்கு கயிறையும் மாட்டிக்கிட்டு தொங்குறது.